Stranger Things Season 5 Chapter 5 த ஷாக் ஜாக். சாசரருக்கு கிடைச்ச பவரை வச்சு இந்த சாப்டர்ல எப்படி வெக்னாவோட பசில்ஸை சால்வ் பண்ண போறாங்க அப்படிங்கறதுதான் இந்த சாப்டர் 5 ஷாக் ஜாக் எபிசோடோட ஸ்பாய்லரே இல்லாத ஒரு சின்ன பேஸ் பிளாட். பட் இந்த சாப்டரோட ஸ்பாய்லர் இல்லாத ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். இந்த வீடியோலயுமே ஒரு சேலஞ்ச் இருக்கு. அந்த சேலஞ்ச் என்னன்னா, இந்த சாப்டர் 5 ஷாக் ஜாக். எப்பா உண்மையான ஷாக் என்னன்னு இந்த எபிசோட் முடியும் போது தான் உங்களுக்கு தெரியும். இது எபிசோட்னு சொல்லக்கூடாது, இந்த சாப்டர் 5 முடியும் போது தான் தெரியும். நானும் நிறைய வீடியோல சொல்ல ட்ரை பண்றேன். பட் ஆனா அந்த எல்லா சீரியஸ்லயுமே எபிசோட்னு சொல்றேங்காட்டி இதுல இந்த சாப்டர்னு அந்த ஒரு கான்செப்ட் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. இனி வரும் வீடியோல சாப்டர்னே மெயின்டைன் பண்ண ட்ரை பண்றேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ கமிங் பேக் டு இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டரோட டைரக்டர் ஃப்ராங்க் டாரபோண்ட். இவர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சீசன் 4 அந்த ரஷ்யன் மிலிட்ரி எபிசோட்ஸ் எல்லாம் டைரக்ட் பண்ணவர். ஸோ இது ஒரு சின்ன ஹிண்ட், ஒரு 40 to 50% இந்த சாப்டர்ல நம்ம மிலிட்ரி பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி டாக்டர் கேவோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது இதுல சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் சால்வ் பண்ணாத ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல இருக்கிற, அது குறிப்பா இந்த சீசன் 5ல இருக்கிற பஸ்ல சால்வ் பண்ணிருக்காங்க இந்த சாப்டர் 5 ஷாக் ஜாக்கை பொறுத்த வரைக்கும். இந்த சாப்டர்ல வினோனா ரைடர் அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த சீசன்ல 4 சாப்டர் கம்பேர் பண்ணும்போது அண்ட் கொஞ்சம் ப்ரோக்ரஸிவா இருக்கிற மாதிரியும் தெரிஞ்சு அந்த கேரக்டர் ஆர்க். அப்படியே இன்னொரு பேரலா லெவன் அண்ட் ஹாப்பருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு எமோஷனல் பாண்டியுமே இன்னொரு கேரக்டர் மூலியமா லைட்டா டீஸ் பண்ணி ஃபோர்ஸ் ஷேடா பண்ணிருக்காங்க. பார்ப்போம் ஃபர்தர் சாப்டர்ஸ்ல எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்கன்னு. அண்ட் அந்த இன்னொரு கேரக்டர் நான் ஏன் ரிவீல் பண்ணலன்னா, மேபி இதுக்கு முன்னாடி 4 எபிசோட் அந்த 4 சாப்டர் பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாய்லரா இருக்கும். அண்ட் இந்த சாப்டரும் பார்க்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் ஸ்பாயில் ஆயிருங்கிறங்காட்டி தான் அந்த கேரக்டர் யாருன்னு நான் சொல்ல விரும்பல. இந்த ஷாக் ஜாக் சாப்டர் பார்த்தவங்களுக்கு நான் யாரை சொல்றேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இன்னொரு ட்ராக்ல பாத்தீங்கன்னா ஸ்டீவ், ஜஸ்டின், ஜானதன், நான்சி இவங்க 4 பேருமே ஒரு முக்கியமான ஒரு பசில சால்வ் பண்ணி முடிக்க போறாங்க அப்படின்னு ஒரு லீடை ஆரம்பிக்கிறாங்க இந்த சாப்டர்ல. அதே மாதிரி அதுக்கு பேரலா ஹென்ரி, மிஸ்டர் வாட்ஸிட், வெக்னா அவங்களோட ட்ரீம் வேர்ல்ட்ல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா அடுத்து என்ன ஆக போகுது, இதை எப்படி ஹோலி வீலரை வச்சு எப்படி சால்வ் பண்ண போறாங்க அப்படின்னு எக்ஸிக்யூட் பண்ண சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேல பொறுத்த வரைக்கும் லீனியரா பேரலா நிறைய சீன்ஸை மெர்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்செப்ஷன் லெவலுக்கு ஸ்க்ரீன் பிளே ஒரு இடத்துல ஒரு கனவுக்குள்ள கனவு அப்படின்னு போயிடுவாங்களோன்னு பயந்துட்டு இருக்கும்போது ரொம்ப சிம்பிளாக முடிச்சது நல்லா இருந்துச்சுங்க. அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் இந்த சாப்டரோட ப்ரொடக்ஷன் டிசைன், இந்த பர்டிகுலர் இந்த சாப்டர்ல பொறுத்த வரைக்கும் செட் பீசஸ்ங்கிறது நிறைய இடத்துல ரொம்ப ப்ராக்டிக்கலா ஒர்க் பண்ணி அழகா நேச்சுரலா ஸ்க்ரீன்ல தெரியற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆர்கானிக்கா இருக்குங்க செட் பீஸ் எல்லாம். அதெல்லாம் செட்டுன்னு பார்க்கவே முடியல. அது எப்படி மேக் பண்ணி விசுவலா நம்மளுக்கு கன்வே பண்ண ட்ரை பண்ண விஷயம் உண்மையிலேயே இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். சினிமோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் ஷாட் இருக்கு இந்த எபிசோட்ல. அதே மாதிரி டஸ்டின் ரவுண்டா ஒரு இடத்துல ஓடுவாரு. அந்த இடத்துல சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே அப்ரிஷியேட்டபிளா அந்த ஒரு ஹரிபரி ரஷ்பஸை நமக்குள்ள கலத்த ட்ரை பண்ணியிருக்காரு சினிமோட்டோகிராஃபர். ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இது தப்பான ட்ராக் ஆச்சு, இப்படி போக மாட்டாரு இந்த கேரக்டர் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த தப்பான ட்ராக்லயும் எப்படியோ கரெக்டா போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துறாங்க இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஒரு நோட்டபிள் மென்ஷன் ஜானதன் பையஸா நடிச்ச சார்லி. அவரை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் இத்தனை சீசன்லயும் காட்டியிருக்காங்க. பட் இப்போ ஒரு லீடை கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட் ஃபார் ஜானதன் பையர்ஸ். அண்ட் அந்த ஆக்டருமே சில இடங்கள்ல பெர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் என் தலைவன் டெரிக், த டிலைட்ஃபுல் டெரிக், அந்த கேரக்டர் ப்ளே பண்ண ஜேக் கான்லியும் ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒர்க்கை ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸில் கொடுத்துருக்காரு. தலைவா, யார் தலைவா நீ இந்த சீசன் இன்ட்ரடியூஸ் சரி இப்படி பங்கம் பண்ற. இந்த ஷாக் ஜாக் சாப்டர் பொறுத்த வரைக்கும் அங்கங்க கிளிஃப் ஹேங்கரா நிறைய முடிச்சது ஒரு நெகட்டிவா பார்க்கும்போது தெரிஞ்சாலும் அடுத்த சாப்டர்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கியூரியாசிட்டியை கிளப்பி விடுது. அண்ட் அதே மாதிரி இவ்வளோ சாப்டரா கொண்டு வந்த விஷயத்த ஒரு சாசரருங்கிற ஒரு விஷயத்தினால எப்படி ஈஸியா ஒரே சாப்டர்ல பிரேக் டவுன் பண்ண முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக்கல் கொஸ்டினும் இருக்கு. அண்ட் ஒரு சில இடங்கள்ல லாஜிக்கை விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இனி அடுத்த 2 எபிசோட் இனி பார்த்துட்டு தான் நான் ரிவ்யூ பண்ண போறேன். மேபி அந்த லூப் ஹோல்ஸை அதுல அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். பட் ஆனா ஃபேன் தியரிஸ் படி ஒரு 90% இந்த எபிசோட்ல ரிடில்ஸை டஃபர் பிரதர்ஸும் இந்த எபிசோட் டைரக்ட் பண்ண டைரக்டரும் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேல ஒரு ஃபாஸ்டர் ட்ரீட்மெண்ட்டை ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலான எலிவேஷன் மியூசிக்கை இந்த சாப்டரோட மியூசிக் டைரக்டர் போட்டிருக்காரு. கண்டிப்பா ஒரு ரியல் ஷாக்கோட தான் இந்த எபிசோட் முடியும் போது நீங்க இருப்பீங்க. அப்படி ஒரு கிளிஃப் ஹேங்கர்ல தான் இந்த
சாப்டர் 5 ஷாக் ஜாக்கையும் முடிக்கிறாங்க. அண்ட் இந்த சாப்டர் 5 ஷாக் ஜாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பாய்லரே இல்லாத எல்லா விஷயங்களையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஷாக் ஜாக் சாப்டருக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு ஒரு 90 மார்க்ஸ் தாராளமாக தருவேங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 சாப்டர் 5 ஷாக் ஜாக், த ரியல் ஷாக் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5. போன சேலஞ்சோட கண்டினியூஷன் தான். அண்ட் இதுவுமே ஒரு குட்டி மெசேஜ் மாதிரி தான். அதாவது நேற்று ஒரு விஷயம் வந்து எனக்கு நானே வந்து லைவா வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். போட முடியாதுன்னு நம்பிட்டு இருந்தேன் அந்த 6ஆம் நிலை ரிவ்யூவை அந்த சேலஞ்சில் சொன்ன மாதிரியே வந்து நேற்று வந்து வித்தின் 1 hour 15 minutesல வந்து எடிட் பண்ணி இப்படி கேப் விட்டு பேசுறதெல்லாம் என்னதான் ஒரு ஸ்ட்ரெச்சில் பேசணும்னு பேசியிருந்தாலும் அப்படிதான் என்னால் இப்போதைக்கு பேச முடியுது. ஃபியூச்சரில் அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் ஸ்டில் அதை வித்தின் 1.5 hours வந்து என்னால் வந்து போட முடிஞ்சு. ஸோ எப்போவுமே நமக்குள்ள வந்து இது பண்ண முடியாதுன்னு தடையாக இருக்கிறது நாம தான், நம்மளுடைய எண்ணங்கள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் அதை நம்ம பிரேக் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த வீடியோவோட குட்டி மெசேஜும் அதுதான். அண்ட் இந்த வீடியோவோட எனக்கு நானே வச்சுக்கிட்ட சேலஞ்ச் என்னன்னா வந்து இன்னைக்குள்ள இப்போ ரிலீஸ் ஆன இந்த 3 எபிசோடுமே வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல பார்த்து ஸ்பாய்லரே இல்லாம ரிவ்யூ பண்ண ட்ரை பண்றேன். பாப்போம் இந்த சேலஞ்ச் வந்து இன்னைக்குள்ள பண்ணி முடிக்கிறேன்னா. இதுக்கான டெட்லைன் வந்து நாளைக்கு காலையில, அது வரைக்கும் போகாது. மேக்ஸிமம் நாளைக்கு காலையிலக்குள்ள இந்த 3 சாப்டரோட ஸ்பாய்லர் இல்லாத ரிவ்யூ வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கே போட ட்ரை பண்றேன். கண்டிப்பா இதுல இருந்து மெசேஜ் நீங்க வந்து கேட்டு ஸ்கிப் பண்ணாம கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இதுல இருந்து நீங்க ஏதாவது கத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை. நான் வரேங்க. அப்ப 13 நிமிஷம் பேசியிருக்கோம். இதை டக்குன்னு போட்டு முடிக்கிறோம் எடிட் பண்ணி. இன்னைக்கே போட ட்ரை பண்றேன். கண்டிப்பா இதுல இருந்து மெசேஜ் நீங்க வந்து கேட்டு ஸ்கிப் பண்ணாம கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இதுல இருந்து ஏதோ நீங்க கத்துட்டு இதுல இருந்து நீங்க ஏதாவது கத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன். பட் இதுல இருந்து நீங்க ஏதாவது கத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.